இந்த வீடியோவில் நம்ம ஈக்குவலியம் சாப்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்டிவிஷன் வந்து கேட்டிருக்காங்க, ரெண்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, த அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் வந்து ஃபீனால் 1 × 10⁻⁻10 வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் வந்து ஃபீனால் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 × 10⁻⁻10 வந்து கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வந்து ஃபீனோலேட் அயான் இன் 0.05 மோல் சொல்யூஷன் ஆஃப் ஃபீனால். அப்போ ஃபீனால்லேருந்து ஃபீனோலேட் அயன் வந்து நமக்கு வந்து எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கும் நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ரெண்டாவது என்ன கேட்டாங்கன்னா, வாட் வில் பி த டிகிரி ஆஃப் அயனைசேஷன் இஃப் த சொல்யூஷன் ஆல்சோ 0.01 மோல் ஆஃப் சோடியம் பென்ஸ்பீனோலேட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபீனால் வந்து நமக்கு வந்து எடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு ஃபீனால் வந்து நம்ம எடுத்துருக்காங்க. ஃபீனால். ஓகே, இது நமக்கு வந்து OH வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ OH நமக்கு என்ன, நமக்கு வந்து டிசோசியேட் ஆகுது. என்னதான் நமக்கு டிசோசியேட் ஆகுது, ஃபீனாலேட் அயன் ஆகவும் H+ஆகவும் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகுது. அப்போ இது O- ஆகவும் நமக்கு மாறுது, ப்ளஸ் வந்து நமக்கு வந்து H+ஆக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேட்டுக்காங்கன்னா, வாட் இஸ் த கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபீனாலேட் அயன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனான்னு கேட்டுக்கிறாங்க. இதுவும் நமக்கு வந்து எவ்வளோ நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இனிஷியலாக நம்ம எவ்வளோ எடுத்துக்காங்கன்னா, இது வந்து 0.05 மோல் வந்து நமக்கு வந்து எடுத்துருக்காங்க. நமக்கு எப்பவுமே நமக்கு தெரியும், இது 100% நமக்கு வந்து டிசோசியேட் ஆகாது. ஃபீனால் எல்லாமே நமக்கு வந்து டிசோசியேட் ஆகாது. அப்போ அந்த 0.05 மோல்ல எவ்வளோ மோல் வந்து நமக்கு வந்து இது வந்து டிசோசியேட் ஆயிருக்குன்றது வந்து கேட்டுக்கிறாங்க. ஓகே, அதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, த அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆசிட் இல்லையா, இப்போ வந்து ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் நம்ம என்ன பண்ணலாம், Ka வந்து எடுத்துக்கலாம். அப்போ Ka, வாட் இஸ் த Ka which is equal to 1 × 10⁻⁻10 வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இஸ் இட் கரெக்ட்? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல ஃபீனால் அயன் வந்து நமக்கு வந்து 0.05 வந்து நமக்கு வந்து எடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நமக்கு வந்து டிசோசியேட் ஆனதுக்கு அப்புறம் அது என்ன ஆகிடும், இந்த ஃபீனால் வந்து பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும் இல்லையா. இப்போ அந்த டிக்ரீஸ் ஆனது நமக்கு வந்து எக்ஸ் வந்து நம்ம எடுத்துருப்போம். ஓகே, எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபீனால் வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்கு நம்ம வந்து அஷ்யூம் பண்ணிப்போம். அப்போ நமக்கு என்ன, இது வந்து எக்ஸ் மாலிகுல் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், இது நமக்கு வந்து எக்ஸ் மாலிகுல் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ ஈக்குலிபிரியத்தில் நமக்கு வந்து அது டிசோசியேட் ஆனதுக்கு அப்புறம் டிசோசியேட் ஆனதுல நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ 0.05 - எக்ஸ், அப்புறம் இது எக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, இது வந்து நமக்கு வந்து எக்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் த Ka? அப்போ Ka which is equal to இந்த phenolate அயனோட கான்சன்ட்ரேஷன். ஓகே, C6H5O- இதோட கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு நமக்கு என்ன H+ஓட கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை நமக்கு என்ன, ஃபீனாலோட கான்சன்ட்ரேஷன் C6H5 OH ஓட நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து யூஸ் பண்ணணும். அப்போ வாட் இஸ் த Ka வேல்யூ? Ka வேல்யூ which is equal to 1 × 10⁻⁻10 which is equal to C6H5 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா X, இதுவும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா X டிவைடட் பை இங்கே நமக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா 0.05 X வந்து நமக்கு வந்து வரும். ஓகே, இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து நமக்கு வந்து வரும். அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணால் நமக்கு வந்து X வேல்யூ வந்து கிடைக்கும். அப்போ X வேல்யூ தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணலாம், ஃபீனாலேட் அயனோட கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆனால் நமக்கு வந்து அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து நமக்கு வந்து நெக்லெக்ட் பண்ணுறதுக்காக, அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த எக்ஸை வந்து நமக்கு வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன் நெக்லிஜிபிள் அமௌண்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம், இப்போ நமக்கு வந்து Ka வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1 × 10⁻⁻10 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு எப்போவுமே தெரியும் 10⁻−3 விட, அதாவது பார்த்தீங்கன்னா KCO இல்லை KO வேல்யூ, இப்போ நமக்கு வந்து Ka எடுத்துப்போமா, Ka வந்து பார்த்தீங்கன்னா 10⁻−3 விட நமக்கு வந்து ஸ்மாலாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ரியாக்டன்ட் தான் இருக்கும், ப்ராடக்டாக வந்து நமக்கு வந்து மாறி இருக்காது. இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு என்னது, மோஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் நமக்கு வந்து ஃபீனால தான் இருக்குது, இது வந்து கம்மியாக தான் மாறி இருக்குது. அப்போ 0.05ல இது டிசோசியேட் ஆனது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட். ஏன்னா நமக்கு வந்து Ka வேல்யூ வந்து 1 × 10⁻−10 வந்து இருக்குது. அப்போ 10⁻−3க்கு மேலே இருந்தாலே நமக்கு வந்து ப்ராடக்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட் தான் இருக்கும், ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கம்மியான அமௌண்ட் தான் இருக்கும். அப்போ நம்ம அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ் நெக்லிஜிபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ வாட் இஸ் த எக்ஸ் ஸ்கொயர்? அப்போ x⁻2 which is equal to அப்படின்னா 0.05 × 10⁻⁻ என்ன வருது, -10 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ நீங்கள் இதை பண்ணா 5 × 10⁻−12 வந்து வரும் இல்லையா. அப்போ 5 × 10⁻−12 வந்து நமக்கு வந்து வருது. இஸ் இட் கரெக்ட்? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா x⁻2 ஓட வேல்யூ. அப்போ வாட் இஸ் த எக்ஸ்? அப்போ x = √5 × 10⁻−6. அப்போ what is the value of square root of 5? Square root of 5 which is equal to 2.24 × 10⁻−6. அப்போ நமக்கு என்ன பண்ணலாம், x. அப்போ what is the concentration of the phenolate ion? அப்போ phenolate ionோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா C6H5O- which is equal to நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2.24. ஓகே, 2.24 × 10⁻−6. அப்போ நமக்கு எவ்வளவு, ரொம்ப கம்மியாக தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்குது. அதனால என்ன சொன்னால் இந்த எக்ஸ் வந்து நமக்கு வந்து நெக்லிஜிபிள் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இப்போ நமக்கு வந்து
அதை செக் பண்ணி பார்த்துருவோம். நமக்கு வந்து 0.05 வந்து இருக்குது. அது நமக்கு வந்து இந்த எக்ஸ் வேல்யூ வந்து நமக்கு வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ண 10 to the power of -6 நமக்கு வந்து என்ன மீனிங்? 0.0000224 ஓகே 224. அப்போ இந்த வேல்யூ நீங்கள் வந்து மைனஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6 இல்லையா? அப்போ இந்த வேல்யூ நீங்கள் மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குது? 0.5 தான் கிடைக்க போகுது. அதான் நான் 10 இந்த எக்ஸ் வந்து நம்ம வந்து நெக்லிஜிபிள் பண்ணோம், புரியுதா? அப்போ அந்த கேயோட வேல்யூ பொறுத்து இந்த எக்ஸ் வந்து நீங்கள் வந்து நெக்லெக்ட் பண்ணலாமா வேணாமான்றதை நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கணும். இந்த கேயோட வேல்யூ 10 to the power of 3 விட அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த எக்ஸ் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை போட்டு நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ ப்ராப்பராக நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே சரி, கிளியர்? அப்போ இங்கே நமக்கு என்ன ஹச் பிளஸோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே அமௌண்ட் தான் இருக்கும். 2.24 into 10 to the power of -6 வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ ஃபீனாலோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ இருக்கும்? C6H5OH நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா அப்போ இந்த வேல்யூ வந்து நீங்கள் வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? அப்ராக்சிமேட்லாம் ஆல்மோஸ்ட் வந்து அந்த சிமிலர் அமௌண்ட் தான் வந்து இருக்கும். 0.05 மோலாரிட்டி நமக்கு வந்து அப்படியே அதே அமௌண்ட் தான் நமக்கு வந்து இருக்கும். ஓகே, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நீங்கள் அதே அமௌண்ட்னு போட்டிங்க அப்படின்னா அப்போ இது வந்து நமக்கு வந்து டிசோசியேட்டே ஆகலையா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து வரும் இல்லையா? அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்குறோம்னா செகண்ட் ஆப்ஷனுக்கு வந்து வருவோம். செகண்ட் ஆப்ஷன் பண்ணால் வாட் வில் பி தி டிகிரி ஆஃப் அயனைசேஷன் இஃப் த சொல்யூஷன் இஸ் ஆல்சோ 0.1 மோல் ஆஃப் சோடியம் ஃபீனோலேட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? முதல்ல நீங்கள் வந்து ஃபீனால் வந்து எடுத்துருக்கிறீங்க. அந்த ஃபீனால் நமக்கு எப்படி இருக்குது? டிசோசியேட் ஆகிருக்குது. ஓகே சரி, கரெக்ட். அப்போ அந்த ஃபீனோலேட் அயான் வந்து O- நமக்கு வந்து டிசோசியேட் ஆகிருக்குது. ப்ளஸ் H+ நமக்கு வந்து டிசோசியேட் ஆகிருக்குது. இப்போ இதில் புதுசாக நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா சோடியம் ஃபீனோலேட் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ சோடியம் ஃபீனோலேட்ன்றது என்னது? ONA இல்லையா? சரி, கரெக்ட். இங்கே பாண்ட் வந்து நம்ம போடணும். அப்போ இங்கே நீங்கள் அந்த பாண்டு போட்டிங்கன்னா இங்கே நம்ம ONA வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. இது நமக்கு வந்து எப்படி டிசோசியேட் ஆயிருக்கும்? ஃபீனோலேட் அயனும் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஃபீனோலேட் அயன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் நமக்கு வந்து Na+ வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நம்ம இது உள்ளே போடும்போது இங்கேயும் ஃபீனோலேட் அயன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, இதுவும் நமக்கு வந்து ஃபீனோலேட் அயன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ இது நம்ம இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணலாம்? இது வந்து வீக் ஆசிடாக நமக்கு வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா கம்மியான அமௌண்ட் தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்குது இல்லையா? அப்போ இது வீக்காக தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்குது. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து சால்ட். அப்போ சால்ட்னா என்ன மீனிங்? 100% ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்கும். அப்போ அந்த சொல்யூஷனில் ஃபீனாலேட் அயன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இங்கே காமன் அயன் எஃபெக்டால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் பேக்வர்ட் டைரக்ஷன் வந்து ரியாக்ஷன் வந்து ஃபேவரபுளாக வந்து இருக்கும். அப்போ நமக்கு ஏற்கனவே நமக்கு கம்மியாக தான் டிசோசியேட் ஆயிருந்துச்சு. அப்போ இதை உள்ளே போகிறதுனால நமக்கு என்ன ஆகுனா இன்னும் நமக்கு வந்து கம்மியாக வந்து டிசோசியேட் ஆயிருக்கும். அப்போ இங்கே நமக்கு என்ன கேட்டுருக்காங்கன்னா டிகிரி ஆஃப் அயனைசேஷன் வந்து நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னது? ஃபீனால தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ ஃபீனால் நமக்கு என்ன ஆயிருக்கும்? நமக்கு எப்படி டிசோசியேட் ஆயிருக்கும்? C6H5 O- இல்லையா? O- ப்ளஸ் நமக்கு வந்து H+ வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ நமக்கு வந்து ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இனிஷியல் நம்ம என்ன பண்ணுவோம்? 0.05 நம்ம போட்டோம் இல்லையா? -x வந்து போட்டோம் போன ப்ராப்ளத்தில். அதில் நம்பர் ஆஃப் மாலிகுல், அந்த எக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் மாலிகுல் எத்தனை டிக்ரீஸ் ஆயிருக்குன்றது. இங்கே நீங்கள் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த எக்ஸுக்கு பதிலாக நம்பர் ஆஃப் மாலிகுல் பதிலாக C ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து போடணும். ஓகேவா? அப்போ இது நமக்கு C ஆல்ஃபா நமக்கு டிக்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா இதுவும் நமக்கு வந்து C ஆல்ஃபா வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இதுவும் நமக்கு என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா C ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ இங்கே Cன்றது என்னது? கான்சன்ட்ரேஷன். அப்போ நம்ம என்ன எழுதலாம்? 0.05 ஆல்ஃபா. ஓகேவா? இங்கே Cன்றது என்னது? நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன். அப்போ இங்கே நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 0.05 ஆல்ஃபா வந்து வரும். இங்கே நமக்கு வந்து 0.05 ஆல்ஃபா வந்து வரும். ஓகே சரி, கரெக்ட். இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சோடியம் ஃபீனோலேட் போட்டதுனால நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சோடியம் ஃபீனோலேட் நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்கும். அப்போ சோடியம் ஃபீனோலேட் நமக்கு எவ்வளோ எடுத்துருக்காங்க? 0.01 தான் நமக்கு வந்து எடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இதுவும் நமக்கு என்ன ஆயிருக்கும்? ஆல்மோஸ்ட் 0.01 டிசோசியேட் ஆயிருக்கும். இதுவும் நமக்கு வந்து 0.01 டிசோசியேட் ஆயிருக்கும். ஏன்னா இது நமக்கு வந்து ஸ்ட்ராங் சால்ட்டாக இருக்கிறதுனால. அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ C6H5 அப்போ இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது அதோட சொல்யூஷனில் ப்ளஸ் நம்ம என்ன ஆட் பண்ணணும்? 0.01 மோல் நமக்கு வந்து ஆட் பண்ணணும். அப்போ ஃபீனோலேட் அயான் இதுவும் நமக்கு வந்து ஃபீனோலேட் அயனை கொடுத்துருக்கோம், இதுவும் நமக்கு வந்து ஃபீனோலேட் அயன் வந்து கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணால் நமக்கு வந்து இந்த ரெண்டையும் நமக்கு வந்து ஆட் பண்ணணும். மிஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு வந்து இது வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, அப்போ நம்ம என்ன எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு வந்து ஈக்லிபிரியம். அப்போ ஈக்லிபிரியத்தில் நமக்கு என்ன எழுதலாம்? KA வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்பவுமே மாறாது. இஸ் இட் கரெக்ட்? நீங்கள் இன்னொரு சொல்யூஷனை போட்டதுனால அதோட KA வேல்யூ நமக்கு வந்து மாறுமான்னு பார்த்தீங்கன்னா மாறாது. அப்போ அப்போ நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் எழுதிப்போம். அப்போ KA which is equal to C6H5
O மைனஸ் ஓகே இன்ட்டு நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஹச் ப்ளஸ் வந்து வரும் ஹச் ப்ளஸ் டிவைட் பை நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஃபீனால் வந்து வரும் C6H5 OH வந்து நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணணும் இஸ் இட் கரெக்ட் அப்போ நமக்கு என்ன ஆகுது K வந்து நமக்கு வந்து மாறப்போகிறது கிடையாது 1 × 10⁻⁻10 தான் நமக்கு வந்து வரப்போகுது அப்போ ஃபீனாலேட் அயன் வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.01 அந்த ஆல்ஃபான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்கும் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிறோம் டிசோசியேட் ஆனது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்கும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10⁻⁻6 அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா அப்போ அந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 0.01 கம்பேர் பண்ணும்போது இந்த வேல்யூ நமக்கு வந்து ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டாக வந்து இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 0.01 நம்ம வந்து எடுத்துக்கலாம் இஸ் இட் கரெக்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் ஹச் ப்ளஸ் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹச் ப்ளஸ் இது நமக்கு வந்து டிசோசியேட் ஆனால் தான் நமக்கு ஹச் ப்ளஸே நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்போ ஹச் ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து மாறாது அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் 0.05 ஆல்ஃபா நம்ம வந்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஃபீனால் வந்து நமக்கு வந்து எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.05 மைனஸ் நமக்கு ஆல்ரெடி நம்ம போன ப்ராப்ளத்தை நம்ம வந்து பார்த்தோம் இஸ் இட் கரெக்ட் அப்போ இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் அப்போ நம்ம இது என்ன பண்ணலாம் 0.05 நம்ம வந்து எடுத்துக்கலாம் இஸ் இட் கரெக்ட் அப்போ நமக்கு வந்து வாட் இஸ் த வேல்யூ இது ரெண்டு நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 5 × 10⁻⁻4 ஆல்ஃபா இஸ் இட் கரெக்ட் டிவைடட் பை 5 × 10⁻⁻2 வந்து நமக்கு வந்து வருது இங்கே நமக்கு என்ன 1 × 10⁻⁻10 வந்து வரும் அப்போ 5 × இது நமக்கு என்னன்னா 5 நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா அப்போ 5 நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டுனா உங்களுக்கு என்ன வரும் இது வந்து 1 தான் வரும் இங்கே அப்போ நமக்கு என்ன 1 × 10⁻⁻4 ஆல்ஃபா இல்லையா okay 1 × 10⁻⁻4 alpha which is equal to and 1 × 10⁻⁻12 வந்து நமக்கு வந்து வருது is it correct அப்போ இது நமக்கு இங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 10⁻⁻12 வந்து மாறிடும் அப்போ alpha which is equal to 1 × 10⁻⁻12 divided by 1 × 10⁻⁻4 வந்து வருது அப்போ what is the alpha value which is equal to 1 × 10⁻⁻8 வந்து நமக்கு வந்து வரும் அதான் நான் சொன்ன இந்த ஆல்ஃபா வேல்யூ நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக வரும் அப்போ இது வந்து -8 வந்து வருது அப்போ நம்ம என்ன இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம் இன்னும் நமக்கு வந்து ஸ்மால் வேல்யூவாக வந்து இருக்கும் அந்த 0.01 கம்பேர் பண்ணுவோம் இது வந்து ரொம்ப ஸ்மால் வேல்யூவாக இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணலாம் 0.01 நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்போ ஃபைனலாக நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு ஸோ வாட் வில் பி த டிகிரி ஆஃப் அயனைசேஷன் அப்போ டிகிரி ஆஃப் அயனைசேஷன் நமக்கு வந்து இவ்வளோ தான் நமக்கு வந்து இருக்கும் ஃபீனாலேட் அயனை ஆட் பண்ணும்போது அது டிசோசியேட் ஆகுது நமக்கு வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆகிடும்